சரி, ஆதியாகமம் 6லிருந்து 10ஆம் அதிகாரம் வரை இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வரலாற்றை நாம இப்போ அலச போறோம். பெருவெள்ளம், அப்புறம் நோவாவின் பேழை, இதோட மூலப்பிரதியில உண்மையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஆழமா இறங்கி பார்க்கலாம் வாங்க. உலகமே ஒரு மாபெரும் பேரழிவை சந்திச்சு மொத்தமா அழிஞ்சப்போ ஒரே ஒரு குடும்பம் மட்டும், அதுவும் ஒரு மரப்பேழைய வச்சுக்கிட்டு எப்படி தப்பிச்சாங்க? இந்த வியக்கத்தக்க கேள்விதான் நம்மளை இந்த வரலாற்றுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அதற்கான பின்னணி என்னன்னு இப்ப பாப்போம். எச்சரிக்கையும் பேழையும், இந்த உலகளாவிய நெருக்கடியும் தேவன் கொடுத்த அந்த மீட்பு திட்டமும் எங்கிருந்து தான் ஆரம்பமாகுது? இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனிதர்களோட மனசு முழுக்க தீய எண்ணங்களால நிறைஞ்சிருக்குன்னு மூலப்பிரதி சொல்லுது. ஆனா அதே சமயம் மறுபக்கம் அந்த இருளான உலகத்துல தேவனோட பார்வையில கிருபை கிடைச்ச ஒரே ஒரு ஆளா நோவா நிக்கிறாரு. அவர் நீதிமானாவும் தேவனோடு நடந்தவராவும் இருந்திருக்கிறாரு. உலகத்தோட நிலைமைய நினைச்சு தேவன் ரொம்பவே துக்கப்படுறாரு. அந்த நேரத்துல தான் நோவாவுக்கு இந்த துல்லியமான மீட்பு திட்டம் கிடைக்குது. என்னென்ன கட்டளைகள்னு பாருங்க. ஒரு பெரிய பேழைய கட்டணும், குடும்பத்தை உள்ள கூட்டிட்டு போகணும், அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஆண் பெண் ஜோடிகளா உள்ள கொண்டு வரணும். வரப்போகிற அந்த பெருவெள்ளத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான மிக தெளிவான அறிவுறுத்தல்கள் இவை. பெருவெள்ளம் ஆரம்பமானது, எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சதும் இந்த வரலாற்று பதிவோட உச்சக்கட்டத்துக்கு நாம வரோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மூலப்பிரதி இந்த மாபெரும் நிகழ்வை ஒரு குறிப்பிட்ட காலத்தோட துல்லியமா இணைக்குது. பூமி முழுக்க வெள்ளம் சூழ்ந்துக ஆரம்பிச்ச அந்த நேரத்துல நம்ம கதாநாயகனான நோவாவுக்கு வயசு சரியா 600. இந்த பேரழிவோட தீவிரத்தை உணர்த்துற மிக முக்கியமான எண் 40. வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்படுது. தொடர்ந்து 40 பகல் 40 இரவுன்னு இடைவிடாம மழை கொட்டி தீர்க்குதுன்னு பதிவு சொல்லுது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அது எப்பேற்பட்ட ஒரு அழிவா இருந்திருக்கும்னு. இந்த வெள்ளம் உலகத்தை எப்படி முழுமையா விழுங்குச்சு அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது. பூமி முழுக்க தண்ணியால மூழ்கிடுச்சு. உலகத்துல இருந்த மிக உயரமான மலைகள் கூட தண்ணிக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. அந்த பேழைக்கு வெளியிருந்த எந்த உயிரும் தப்பல, எல்லாமே முழுமையா அழிஞ்சிடுச்சு. மூழ்கின அந்த பூமியில தப்பி பிழைப்பதற்கான ஒரே ஒரு கலனா அந்த பேழை மட்டும்தான் மிதந்துட்டு இருந்துச்சு. நீர் குறையத் தொடங்கியது. அந்த மாபெரும் அழிவுக்கு பிறகு மெதுமெதுவா ஒரு நம்பிக்கையை நோக்கி கதை நகருது. இங்கே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நடக்குது. தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு பிரதி ரொம்ப ஆழமா பதிவு செய்து. அதுக்கப்புறம் ஒரு காற்று வீசப்படுது, தண்ணி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. கடைசியா அந்த பேழை போய் அரராத் மலை மேல பத்திரமா தங்குது. மூழ்குன பூமியை குணமாக்குற செயல்முறை இங்கதான் தொடங்குது. இந்த காத்திருப்பு எப்படிப்பட்ட பதற்றத்தை கொடுத்திருக்குன்னு பாருங்க. முதல்ல ஒரு காகத்தை நோவா அனுப்புறாரு, அப்புறம் ஒரு புறாவை அனுப்புறாரு. ஆனா தரை இன்னும் காயாததால அது திரும்ப பேழைக்கே வந்துருது. சரியா 7 நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த புறாவை அனுப்பும்போது அது ஒரு ஒலிவை இலைய கவ்விக்கிட்டு வருது. அந்த ஒலிவை இலை தான் நிலம் காய தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான அடையாளமா மாறுது. தேவனோட கட்டளைப்படி எல்லாரும் பேழைய விட்டு வெளியே வராங்க. ஆனா உயிர் பிழைச்ச உடனே அவங்க செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? நோவா ஒரு பலிபீகத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்துறார். உயிர் தப்புனதுக்கான ஒரு மாபெரும் நன்றி அறிவிப்பா இது மாறுது. இந்த செயல் தேவனை ரொம்பவே மகிழ்விக்குது. வானவில் உடன்படிக்கை. நோவாவோட அந்த ஆராதனை உலகத்துக்கான ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்துக்கு வழிகோலுது. இந்த அழிவெல்லாம் முடிஞ்ச பிறகு தேவன் நோவாவையும் அவர் மகன்களையும் ஆசிர்வதிக்கிறாரு. மீண்டும் பெருகி பூமிய நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உலகத்தை படைச்சப்போ கொடுக்கப்பட்ட அதே கட்டளைதான். மனித குலத்துக்கான ஒரு ரீசெட் பட்டனை அழுத்தி புது ஆசிர்வாதத்தோட ஆரம்பிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இது மூலப்பிரதியிலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டது. இனி ஒருபோதும் பெருவெள்ளத்தால் பூமியை அழிக்க மாட்டேன். இது சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. மனித குலம் நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு மிக ஆழமான பாதுகாப்பான வாக்குத்தத்தம். இந்த உடன்படிக்கைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்தான் ரொம்ப ஆச்சரியமானது. இயற்கையா வானத்துல தோன்ற வானவில்ல அந்த உடன்படிக்கையோட ஒரு நிரந்தரமான கண்கூடான சாட்சியா தேவன் மாத்துறாரு. இனி வானவில் தோன்றும் போதெல்லாம் அந்த மாபெரும் வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துற ஒரு அடையாளமா அது இருக்கும். ஜாதிகளின் ஆரம்பம். கடைசியா வெறும் 3 பேரை வச்சு இந்த உலகம் எப்படி மறுபடியும் நிறைஞ்சதுன்னு பார்க்கலாம். பண்டைய உலகத்தோட இந்த வம்சாவளி வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். யாப்பேத்தோட சந்ததியினர் தீவுகள்லையும் தூரதேசங்கள்லையும் குடியேறாங்க. காமோட சந்ததியினர் எகிப்து, கானான் பகுதிகளில் பரவுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது சேம். ஏன்னா அவரோட வம்சத்திலிருந்து தான் ஆப்ரஹாமோட வழித்தோன்றல் உருவாகுது. இதுதான் இந்த மூலப்பிரதியோட இறுதிப் பகுதியை மிகச் சரியா நிறைவு செய்யுது.
ஒரு குறிப்பிட்ட குடும்பம் பெருவெள்ளத்திலிருந்து தப்பிச்ச கதையா ஆரம்பிச்சு எப்படி அது உலகம் முழுக்க பரவி இருக்கிற தேசங்களோட மக்களோட ஆணிவேரா மாறுச்சு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. நம்ம விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா இந்த கேள்வியை நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அழிவு, மீட்கிற கிருபை, அப்புறம் ஒரு வானவில் வாக்குத்தத்தம்னு ஒரு பேரழிவுக்கு பின்னால வர்ற இந்த பழங்கால கதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல இவ்வளோ ஆழமா எப்படி பதிஞ்சிருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.